ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கும். அதை நம்ம சாப்பிட்ற உணவுகளில் கூட வந்தோம்னா அந்த காரகத்துவம் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சூரியன்னா கோதுமை சார்ந்த பதார்த்தங்கள், சந்திரன்னா பால், அரிசி, நெல் சம்பந்தமான பதார்த்தங்கள், செவ்வாய் அப்படின்னா துவரை, புதன்னா பச்சைப்பயிறு, குரு பகவான் அப்படின்னா மூக்கடலை, சுக்கிர பகவான்னா அவரை அப்படின்னு சொல்லுவோம், சனி பகவான்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது எள், ராகு பகவானா கருப்பு உளுந்து, கேது பகவான்னா கொள்ளு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இப்போது அந்த கிரகத்துக்குரிய பிரியமான தானியங்களை நம்ம அவங்களுக்கு படைச்சி அது நிவேதனமாக செஞ்சு மற்றவர்களுக்கு தானமாக தரும்போது அந்தந்த கிரகத்தோட பாதிப்புகளோ அந்த தசாபக்திகளோ இல்லை அந்த கிரகம் நமக்கு பாதகம் தரக்கூடிய இடத்துல இருந்தால் அந்த பாதிப்புகள்லாம் விலகும் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரங்களில் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காங்க.